ஆக்டர் ஸ்ரீய கூடிய சீக்கிரமே மீட்க போறோம் அப்படின்னு அவங்களோட நண்பர்கள் சொல்லியிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ஸ்ரீ அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருந்த வீடியோ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆளே மொத்தமா அடையாளம் தெரியாம மாறி போயிருந்தாரு. ரொம்ப ஒல்லியாகி இருந்தாரு. ஹேர் ஸ்டைல்லாம் டோட்டலா மாத்திட்டாரு. அவரோட வே ஆஃப் ஸ்பீச் கூட டோட்டலா மாறி போயிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்ரீ தரப்புல இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வர கிடையாது. அண்ட் தொடர்ந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு லேடி பாயா மாறிட்டாரு. இன்னும் ஒரு சிலர் அவரு தண்ணிக்கு அடிமையாகிட்டாரு, போதைக்கு அடிமையாகிட்டாருன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே ஒரு நல்ல நடிகர் இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு எமோஷனல் ஆகியிருந்தாங்க. இது ரொம்ப வைரலாகவே நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூட அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அவரை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிட்ட சொல்லி அவரோட ஐடியை ட்ராக் பண்ணி அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் அவரு மும்பையில் இருக்காரு, பட்டாயால இருக்காரு, வேற ஊர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் லொகேஷன் கொடுத்துருந்தாரு. பட் அங்கெல்லாம் அவர் இருக்க கிடையாது. அவர் குர்கிராம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஒரு இடத்துல அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் எக்ஸாக்டா இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத எங்களால ரிவீல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை நாங்க சொல்லிட்டோம்னா ஸ்ரீ அங்கிருந்து கூட வேற சைடு போயிடலாம். இப்போ ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு, அதனால எங்க இருக்காருன்னு தெரியுது. ஒருவேளை வீடியோஸ் போடுறதை நிப்பாட்டிட்டாருன்னா டோட்டலா அவரை வந்து மொத்தமா நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். அதோட விளைவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். அதனால லொகேஷன் மட்டும் நாங்க இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. கூடிய சீக்கிரமே அவர நாங்க வந்து கூட்டி வந்துருவோம். ரெஸ்க்யூ பண்ணிருவோம். அண்ட் இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். அண்ட் அவங்க கூடிய சீக்கிரமே அவர் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவர ரெஸ்க்யூ பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய மக்கள் இத தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீய வந்து எப்படியாவது காப்பாத்தி கூட்டி வாங்க. அவருக்கு வந்து தெரப்பி குடுங்க. மறுபடியும் அவர் நல்லா நடிக்க வைங்க. அவர் ஒரு நல்ல நடிகர். தயவு செஞ்சு இத பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க நண்பர்களும் அதற்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இது ஒரு புறம் இருக்க அனிருத் அவர்கள் ஹனுமன் கைண்ட் கூட ஜாயின் அப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. வினோத் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் அவர்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த ஒரு படம் தளபதி அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஷூட்டிங் எல்லாமே மொத்தமா முடிஞ்சிருச்சு. இப்போ அதற்கு அடுத்த பணிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தோட முதல் பாடல் கூடிய சீக்கிரமே வெளியிட போறாங்க. அந்த ஒரு பாடலை அனிருத் அவர்கள் ஹனுமன் கைண்ட் அவர்கள் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்காராமா. ஹனுமன் கைண்ட் அவர்கள் சமீப காலமா மிகப்பெரிய ஒரு ரேப்பரா உருவெடுத்திருக்காரு இந்தியாவுல. அண்ட் அவரோட பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகிட்டு இருக்கு. அவரு கூட அனிருத் அவர்கள் கொலாபரேஷன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஜனநாயகன் படத்துல முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா எதுவும் பண்ணியிருக்காங்களா, இல்ல விஜய் சாருக்காக எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் கூடிய சீக்கிரமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அந்த ஒரு சிங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் தளபதி அவர்களோட கடைசி படம் வேற. இதை பத்தின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.